பணத்தை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டிங் சீரீஸில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்டான நியூஸ் சொல்ல போகிறேன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்மளை மட்டும் வளர்க்காது, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் காப்பாற்றும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் இது ஒரு செடி மாதிரின்னு லாஸ்ட் வீடியோடே சொல்லியிருப்பேன். நம்ம வளர்க்குறது நம்ம நம்ம கையில் இருந்தாலும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? அதாவது மீன்ஸ் யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் வளர்ந்துரும், இல்லை நம்ம மட்டும் செஞ்சு ஒரு விஷயம் வளர்ந்துரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரின்னு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போது ஒரு செடி வளர்க்குறதும் குழந்தை எல்லாமே ஒரு உயிரை நம்ம க்ரோத் எப்படி பண்ணிட்டு வரோமோ அந்த மாதிரி பணத்தையும் க்ரோத் பண்ண முடியுன்றது தான் என்னோடய இது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செடி வச்சிங்களன்னா அது வளர்கிறதுக்கான தண்ணி ஊற்றுவீங்க. அப்புறம் விவசாயன்றது தனி, அந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் தண்ணி ஊற்றுவீங்க, அதுக்கான தேவைகளை பண்ணிகிட்டே இருப்பீங்க, சூரிய ஒளியில் வைப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சூரிய ஒளிக்கு அப்புறம் நல்லா அது அது நேச்சுரலாகவே என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வளர்ந்து வரும். அந்த செடி வளர அதுக்கு நமக்கு என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் நமக்கு இம்ப்ரெஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு பணத்தை வளர்க்குறதும். பணத்தை வளர்க்கும்போது நம்ம ஏதோ இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணுன்னா ஏதோ சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான என்ன கோலோ அதுக்கான இதுவெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ரூ. 1,00,000 சேர்க்கணுன்னு வச்சுக்கோமே. ரூ. 1,00,000 சேர்க்கணுன்னா ரூ. 1,00,000 எடுத்த உடனே வந்துருமான்னா வராது. ஒருத்தருக்கு மாத சம்பளமே 10,000. அவர் வீட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான இதுவை எடுத்து வைக்கணும். அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய டஃப் கொடுக்குன்னா அவ்வளோ பெரிய டஃப் கொடுக்கும் சீரியஸாகவே. அந்த டஃப்பெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி மேலே வந்தால் தான் அந்த செடியானது வளரும். செடி வளர எப்படி நீங்கள் தேவையானதெல்லாம் போட்டு வளர்கிறீங்களோ அது மாதிரி சில்லற காசுகள், சின்ன காசுகளை சேர்க்க அது பெரிய அமௌண்ட்டாக மாறும். பெரிய அமௌண்ட்டாக மாறும்போது அதை நீங்கள் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சிங்களன்னா அது அந்த காசு வளர்ந்து பெரிய மரமாக உங்களுக்கு காட்சி அளிக்கும். அந்த மரம்ன்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் சரியான கோலை அச்சீவ் பண்ண பிறகு அந்த மரம் நமக்கு என்னத்தை கொடுக்குன்னா மாதம் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், வருஷம் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், டெய்லி ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இப்படி வரும். ஒரு செடியாக இருந்தது அடுத்தது மரமாக மாறுது. மரமாக மாறின பிறகு அதில் என்ன காய் கனிகள்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி வருது. அடுத்தது என்னென்னா பாதுகாக்கணும். செடியை பாதுகாக்கிறதுன்றது எப்படி ரொம்ப முக்கியமோ, மாதம் எவ்வளோ ஒரு லிக்விடிட்டி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்குறீங்களோ இருக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அதை திருப்பி நம்ம போட்டு பாதுகாக்கணும். அதை சின்ன அமௌண்ட்டுகளை போட்டு அந்த செடியை பாதுகாப்பாக வச்சுட்டு வரணும். பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னா அந்த பாதுகாப்பு பண்ண செடியானது மரமாக வளர்ந்து அது நமக்கு தேவையான ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்து அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மரம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கணுன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். 150 வருஷமா, 10 வருஷமா, 5 வருஷமா, 1000 வருஷமானு. ஒரு சின்ன செடி மரமாகுது, மரம் இதுவாகுது. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆகிட்டு அது பணப்பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கை இருந்தது இன்னொரு கைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை பிளாக் பண்ணி நிறுத்தி ஹோல்ட் பண்ணி அதை க்ரோத் பண்ணுறதுன்றது தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய விஷயம். அதை செய்கிறதுன்றது வேலைக்கு போகிறது, ஃபேமிலி ரன் பண்ணுறது எல்லாத்தை விட கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கான மைண்டு வரும், இப்படி யோசிக்கலாம் கஷ்டம்ன்ட்டு. ஆனால் ரொம்ப ஈஸி என்னன்னா நம்ம அதை இப்போ ஒரு காசை செலவு பண்ணிடுறோம். அது செலவு பண்ணிட்டோம்னா அந்த காசை பற்றி நம்ம யோசிப்போமான்னா அவ்வளோதான், அது செலவாயிடுச்சு, அதுக்கான பொருள் நமக்கு கிடச்சிருச்சு.
அது மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம், வாங்குகிறோம், சில பணத்தை கொடுக்குறோம், வாங்குகிறோம். அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. நம்மக்கிட்ட இருந்து கொடுத்தாச்சு, அதுக்கான தேவை நமக்கு முடிஞ்சிச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இருக்கக்கூடாது. டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணி குறைந்த பணத்தில் முதலீடு பண்ணணும். மீன்ஸ் ஒரு ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 அந்த மாதிரி குறைந்த பணத்தில் முதலீடு பண்ணணும். பணம் வந்து எல்லாருக்கும் கையிலையும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் டைம் வந்து யாருக்கு கையிலையுமே நிற்காது, யாருக்குமே நிற்காது. சரிங்களா? பணத்தை நிறுத்தி வைக்க முடியும், சின்ன ஸ்டார்ட் பண்ணால் கூட. டைமை வந்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் காசு போட தான் அது வளரும். கை மாறும்போது கவனமாக இருக்கணும். கைக்கு கை பணம் மாறும்போது நம்ம கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதோட பாதுகாப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த கை மாறும்போது பாதுகாப்பை மிஸ் பண்ணவே கூடாது. அந்த பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அப்போ தான் ஒரு மரமாக நம்மளால் அதை வளர்ச்சி அடைய செய்ய முடியும். மரமாக வளர்ந்த பிறகு தான் அது நமக்கு வந்து தேவையான ஃப்ரூட்ஸை கொடுக்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த செடிகள் வளரும்போதே நம்ம வந்து அதை கிள்ளி எடுத்துட்டோம்னா, சின்ன பணம் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு, அதை கையை வச்சு எடுத்துடுறோன்னு வச்சிங்களேன். எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, வளராது. நம்ம அச்சீவ் பண்ண முடியாது நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து நம்ம அதை பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ கோலை அச்சீவ் பண்ணுவோம் கண்டிப்பாக. கோல்ஸுன்றது எப்படி அச்சீவ் ஆகும்னா, ஒரே ஒரு விஷயத்தினால தான் அச்சீவ் ஆகும். அதை வந்து பாதுகாக்கிறதுனால மட்டும்தான் அச்சீவ் ஆகும். அதுக்கான வேலைகள் செய்யும்போது தான் அச்சீவ் ஆகும். என்ன வேலை செய்யணும்? பணம் வருமானம் வருதா, எடுத்து நீங்கள் அதை பாதுகாப்பாக வச்சுருந்து மறுபடியும் முதலீடு பண்ணணும். மறுமுதலீடு திரும்பவும் பண்ணணும். திரும்பவும் பணத்தை சேர்க்கணும். திரும்பவும் அதை பெருசாக்கணும். திரும்பவும் அதை மறுமுதலீடு பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா அது வளர்ந்து அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய அமௌண்ட்டை தரும். அது அன்றைக்கி ஆச்சரியமாகவும் இருக்கும், கூடுதலாகவும் இருக்கும். நம்ம லைஃப்பில் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்து வரும். இதுதான் வளர்ந்து வரும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, சாதாரண ஒரு சின்ன பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரும். அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அதுதான் மெயினு, முக்கியமான விஷயம் அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை வளர வைக்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கவனத்தோட அதை வந்து எந்த மாதிரி இதில் நம்ம போடுறோன்றது நம்ம யோசிக்கணும். அதுதான் முக்கியமானது. அதுக்கு நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குது அதை பார்க்கணும். அந்த ட்ரான்சாக்ஷனில் வர அமௌண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வந்து ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் மட்டும் இல்லாமல் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த இது வந்து கொடுக்கும். அதனால் மரம் எப்படி வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் பணத்தையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். அடிக்கடி பிடுங்கி நடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அது வளருதா இல்லையான்னு செக் பண்ணிடலான்னு பிடுங்கி நட்டிங்களான்னா கடைசி வரைக்கும் அது வளராது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு மரத்தையோ ஒரு குழந்தையோ வளர்க்குற மாதிரி தான். பொறுமை வேணும், அதுக்கான தெளிவு வேணும், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் அது வளர்ந்து வரும்போது அதிலேருந்து நீங்கள் தேவையானதை உங்கள் லைஃப்பில் எடுத்து அனுபவிக்கலாம். இதை அனுபவிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம். குறைந்தபட்சங்கள் உங்களுக்கு உங்களுடைய அச்சீவ்மெண்ட் கோல்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். அது அச்சீவ்மெண்ட்டுக்காக மட்டுமே நம்ம உழைக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்காக மட்டுமே நம்ம உழைச்சா நிச்சயமாக வந்து ஜெயிக்கலாம். பணத்தின் பின்னாடி நீங்கள் ஓடாதீங்க, பணம் உங்கள் பின்னாடி வரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. யாரெல்லாம் பணத்து பின்னாடி வேகமாக ஓடிட்டுருக்கீங்களோ அவங்கெல்லாம் தன்னோட வேலையை, அந்த மாதிரி ஓடுற வேலையை நிறுத்திட்டு, அதாவது ஓடாதீங்கன்னு சொல்லலை, ஓடுங்க. ஆனாலும் இதையும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்கன்றதை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.